சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு போர்ட் சிட்டின்றாங்களே, கொழும்பு உள்ளுக்கு, கட்டால் உள்ளுக்கு கொழும்புல ஒரு நகரத்தையே உருவாக்குறேன்னு சொல்றாங்க. உண்மையா அப்படி என்னத்தான் இருக்கு? ஒருக்கா போய் பார்ப்போம். இப்போ நான் இந்த வீதியை கடற்கரைக்கு நிற்கிறேன். இதில் வெயிட் க்ரோஸ் வித் கே ஓகே பார்ப்போம். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சிக்னல் போர்ட் ஒர்க் பண்ணலை போல இருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஏனென்றால் அங்கே ஒன்றுமே தெரியல. பார்ப்போம் உண்மையா ஒர்க் பண்ணுதா என்னது. கொழும்புலையே சிக்னல் போர்ட் ஒர்க் பண்ணலையா? பார்ப்போம் என்னண்டு. எங்களுக்கு இதே வேலையாக போயிருச்சு. அங்கே அது அங்கே ஒர்க் பண்ணுது, அங்கே ஒர்க் பண்ணுது, அந்த அங்கே ஒர்க் பண்ணுது, அந்த இது ஒர்க் பண்ணுது. இங்கே பார்ப்போம். இது ஒர்க் பண்ணலாம். மக்கள் கடந்து போகிறது ஒர்க் பண்ண இல்லை, இது ஒர்க் பண்ணல. கொழும்புலையே என்னதுப்பா சிக்னல் போர்ட் பாதசாரிகள் கடவை ஒர்க் பண்ணாமல் இருக்குது. எதுக்குன்னு அவர்கிட்ட கேட்போம். கொழும்புலையே இந்த கடந்து போகிற பாதசாரி கடவைகள் கடந்து போகிற இதே ஒர்க் பண்ணாமல் இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும். ஏனென்றால் கொழும்புல அதிகமான மக்கள் ஒரு வீதியை ஒரு நிமிஷத்துலேயே எத்தனை மக்கள் கடந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை பார்க்கணுமே. போலீஸ் வருதால் போலீஸ் ஒருத்தர் இருக்கு. திஸ் நாட் ஒர்க்கிங் டே वर्क करने ना थे ऑफ कर लेते நாங்கள் நோட் ஒர்க் நாங்கள் மேக்ஸிமம் 5 மினிட்ஸுக்கு வெயிட் பண்ணா. இதை சொன்னதுக்கு பிற்பாடு ஒன் பண்ணிட்டு போகுது பாருங்கள், ஒர்க் பண்ணுது. நான் இப்போ அதை வீடியோ எடுத்து கொண்டு இருந்தேன். நான் அதுக்கு பிற்பாடு ஆள் ஒன் பண்ணிட்டு போகுது. அப்போது ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. இந்த பாருங்கள். என்னத்துக்கு ஆஃப் பண்ணுவான்? ஒன் பண்ணி வைக்க வேண்டியதானே. இப்போ தொடக்க பகுதி என்ட்ரன்ஸ்லேயே போர்ட் சிட்டின்னு அடித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய இதயம் உடனே ஒரு ஹார்ட் ஒன்று அடித்து வச்சிருக்கிறாங்க. இது போதுமே லவ்வர்ஸுக்கு ஜோடி ஜோடியாக நின்று எடுப்பாங்க. இந்த படத்தில் போட்டிருக்காங்க பாருங்க, இதை மாதிரி தான் வரப்போகுது. பார்க்கும்போதே சும்மா மிரட்டி விட்டுருக்காங்களா. இப்படியே போவோம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இதில் பாருங்கள் ஒரு பெரிய தென்னை மரம் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த தென்னை மரத்தினுடைய ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த பக்கமெல்லாம் சத்தம் தான் கேட்குது. வேலைப்பாடு நடந்து கொண்டே தான் இருக்குது. இரவு பகலாக வேலைப்பாடு நடக்குது. இங்கே பாருங்கள், இதில் இன்னும் பெரிய போட்டில் அழகாக போட்டு காட்டியிருக்கிறாங்க. போர்ட் சிட்டி மெரினா. இந்த போர்ட் சிட்டி உள்ளுக்கு வர ஒரு பகுதியை காட்டியிருக்காங்க. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சும்மா அடித்து சும்மா தாறு மாறாக்கி இருக்கிறாங்க. பார்க்கவே சும்மா மிரட்டி விட்டுருக்காங்களா. பார்க்க நல்லா இருக்குல்லோ. ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? எதிர்காலத்தில் இலங்கை நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது உள்ளுக்கு வர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்களாம். சில இடங்களுக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இங்கே இருக்கிற காசு விஷயங்களையெல்லாம் பார்த்தா நாங்கள் எட்டியும் பார்க்கலாம். சாதாரண மக்கள்லாம் எட்டியும் பார்க்கலாம். ஒரு நாள் தங்குறேன்டா கூட 5 லட்சம் 10 லட்சம் அப்படியெல்லாம் போகுமா. அப்படி பயங்கரமான ஒரு விஷயம் வேலைப்பாடு தான் செய்கிறாங்க. இதில் தெளிவாக எல்லாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். இதில் தெளிவாக காட்டியிருக்காங்க பாருங்கள். எப்படி இந்த கடல் உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெளிவாக போட்டிருக்காங்களானே. இது அந்த போர்ட் சிட்டி உள்ளுக்கு இருக்கிற மெரினான்ற ஒரு சின்ன பகுதியை தான் இதில் காட்டியிருக்காங்களா. இது எல்லாமே இப்போ நான் நிற்கிறது, நான் நடந்து போகிறது, இது எல்லாமே நிலமாக தான் இருக்குது. ஆனால் இது நிலம் இல்லை. இது உண்மையான நிலம் இல்லை. இது கடல் உள்ளுக்கு. இந்த பாருங்கள், கடல் உள்ளுக்கு கல்லை மண்ணை போட்டு நிரப்பி ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கடல் உள்ளுக்கு தானப்ப பெரிய ஒரு இடத்தையே பிடிச்சி பெரிய வேலைப்பாடை செஞ்சு வச்சிருக்கிறாங்களே. இதில் உங்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த பூ மரமெல்லாம் அவ்வளோ வேகமாக வளர்த்தெடுத்துட்டாங்களா, இல்லைன்றால் கொண்டு நட்டுருக்காங்களா, இல்லைன்றால் ஏதாவது இன்ஜெக்ஷன் அடித்து வளர்த்தெடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அதில் வேலைப்பாடு இந்த கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் பக்கா ஒரிஜினல் வேலைப்பாடா பயங்கரமாக. இதில் நம்மடாக்கள் விளையாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பெயராக அது இதை கிறுக்கி வச்சுருக்காங்க. நம்மடாக்கள்ற விளையாட்டை காட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கேயும் வேலைப்பாடு நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த பக்கம் தெரிகிறது என்றால் இது கோல் ஃபேஸுக்கு முன்னுக்கு இருக்கும் அந்த பில்டிங்குகள். அவங்கள் தான் இவ்வளவு நாளும் இலங்கையினுடைய முக்கியமாக கொழும்பினுடைய ஒரு அடையாளம் இருந்தாங்க. அதெல்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொழும்புட அடையாளம்ண்டா இனிமேல் இந்த போர்ட் சிட்டியாக தான் இருக்கும். ஏன் இலங்கையினுடைய ஒரு அடையாளமாகவே
இதுவாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். ஆனால் இதெல்லாம் வேலைப்பாடு முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் சிக்கல்ன்றீங்க கடும் சிக்கல், போராட்டம் இல்லை பெரிய போராட்டம் வெடிச்சாலும் வெடிக்கும். ஏன்டா இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு உள்ளுக்கு வரதுக்கு பெரிய சிக்கலெல்லாம் இருக்குதானே. அதெல்லாம் முடிஞ்சோன்னு தான் இப்போ சீனா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும். இங்கே பாருங்க மரம், அம்மா இங்கே பாருங்க இந்த பெரிய மரம் உண்டு, தென்னை மரம். இவ்வளோ தென்னை மரமும் என்ன அவ்வளோ வேகமாக வளர்த்தெடுத்துட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்து நட்டு வச்சாங்களா, இல்லைண்டா இந்த கோழிகளுக்கெல்லாம் பாய்லர் கோழிக்கெல்லாம் ஊசி அடிக்கிற மாதிரி ஊசி அடித்து வளர்த்தாங்களா என்னென்று தெரியாதுன்னு. ஆனால் இந்தந்த பெரிய மரத்தை எல்லாம், தென்னை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களப்பா. எப்படி வேலைண்ணே உண்மையாகவே. இதெல்லாம் ஒரு கடல், வெறும் கடல். இதெல்லாம் நான் ஒரு போகிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே என்னால் சுற்றி காட்ட முடியாது, ஒரு கொஞ்சம் இடத்த மட்டும்தான் காட்ட முடியும். ஆனாலும் ஒரு எப்படி வேலைப்பாடு, மனுஷன்ட்ட மூளையை யோசிச்சு பாருங்க. எலான் மஸ்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு, அதாவது மனுஷன்ட்ட மூளை உள்ளுக்கு சிப்பூட்டுற வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்காள் எலான் மஸ்க். இங்கே மனுஷனை இங்கேருந்து பூமியிலேருந்து நிலவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேலைப்பாடு செய்யுது. கிட்டத்தட்ட அதெல்லாம் சாத்தியமாக போகுதுன்னு சொல்லுதாள். இப்படி எங்கேயோ போயிட்டாங்க. மனுஷன்ட்ட மூளையை யோசிச்சு பார்த்தா இல்லை, அதாவது மனுஷன்ட்ட மூளைக்கு எல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு கல்வி ரீதியாக அது இதுன்ற என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கடும் பின்னுக்கு நிற்கிறோம். இதுதான் உண்மை. ஏனென்றால் மனுஷன் எங்கேயோ போகிறான். அமெரிக்காலாம் மூளையெல்லாம் எலான் மஸ்க் வந்து மூளைக்குள்ளே சிப்பூட்டுறதுக்கு வந்துட்டாங்க. நிலவுக்கு மனுஷனை கூட்டிட்டு போகிற திட்டத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்கும்போது நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. கடல் உள்ளுக்கு இலங்கைக்கு இப்போ தான் இதையே கொண்டு வந்திருக்காங்க. கடல் உள்ளுக்கு ஒரு நகரம், கடல் உள்ளுக்கு கல்லை போட்டு மண்ணை போட்டு அதை போட்டு இதை போட்டு அடைச்சி அது இதெல்லாம் செஞ்சு இப்படி ஒரு நகரத்தையே உருவாக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. உண்மையாக இயற்கையினுடைய சமநிலையை குழப்பக்கூடிய அதுக்கு ஒரு எதிரான விஷயங்கள் தான். ஆனால் இயற்கையோட யாராலையுமே மோத முடியாது. இயற்கை நினைச்சா ஒற்று நொடி பொழுதுல இதெல்லாம் தரமட்டமாக்கிடும், இதெல்லாம் அப்படியே மூடி விட்டுரும். ஆனால் இயற்கை ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது. மனுஷனை இயற்கை நேசிக்குது, மனுஷனை வந்து மறுபடியும் இயற்கை நேசிக்குது. ஆனால் மனுஷன்தான் இயற்கையை நேசிக்கிறானே இல்லை. இயற்கையை அழித்து இல்லாமாக்கி மாசுபடுத்தி மனுஷனும் இல்லாமல் போய் இயற்கையும் இல்லாமல் போய் இந்த உலகத்தை சுக்கு நூறாக்குற வேலைகள் மனுஷன் தான் செய்கிறான். அதை பாருங்கள், அது உள்ளுக்கு ஒரு கொங்கிரீட் ஒன்று அடித்து வேலைப்பாடை பண்ணுறாங்க. இதிலேருந்து சரியாக பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இதில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, நோ எக்ஸசைஸ் ஒன் த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னு போர்ட் போட்டிருக்கிறாங்க. உண்மையாக என்ன காரணம்னு தெரியல, எதுவும் காரணம் இருக்கலாம். இங்கே பாருங்களையா எந்த பெரிய பாலம் உண்டு, என்ன வேலையா இது. இந்த பக்கம் பாருங்கள், என்னமோ கடலுக்கு பெரிய அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்களையா, இனிமேல் கோல் ஃபேஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அதெல்லாம் மறந்துடுவாங்களா. அங்கே பாருங்கள் தாமரை கோபுரம், அந்த முன்னுக்கு இருக்கிற கோல் ஃபேஸுக்கு முன்னுக்கு இருக்கிற பெரிய பெரிய கட்டுறங்கள், அதெல்லாம் இனிமேல் கொழும்புட அடையாளம் இல்லை. இதுதான். இங்கே பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன நடக்குதுன்றால் இங்கே பாருங்களப்பா, ஜூம் பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி. இங்கே பாருங்கள் என்னமோண்டு செய்கிறாங்கன்னு. கட்டும் வேலைப்பாடா, கடல் உள்ளுக்கு என்னமோண்டு செய்கிறாங்களப்பா. உள்ளுக்கு கடல் உள்ளுக்கு ஒரு கொங்கிரீட் அடித்து அது உள்ளுக்கு புல்டோசர் மண் கல் அதெல்லாம் போட்டு ஆக்கல்கள்லாம் எக்கச்சக்கமான ஆக்கல்களை மனுஷனை இறக்கி விட்டு அந்த என்னென்னமோலாம் வந்து பெரிய பெரிய மிஷின்லாம் போட்டு கட்டும் வேலைகள் செய்கிறாங்க. மனுஷன் வந்து கடும் ஆக்கள் தான், சும்மா லேசுப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னு பாருங்களப்பா. சொல்லி வேலை இல்லை. இங்காலையெல்லாம் அந்த பில்டிங்குகளை பாருங்கள், மிரட்டி விட்டுட்டானா. சொல்லி வேலை இல்லை, சும்மா மிரட்டி விட்டுட்டான். மிரட்டல் என்றால் சும்மா நோமலான மிரட்டலெல்லாம் இல்லை, கடுமையான மிரட்டல். இந்த பாலத்தை பாருங்களப்பா எப்படி வச்சிருக்கானுட்டு. நான் அந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியாக எடுக்க முடியல. என்னடா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்மார் வந்து சொன்னாங்க, இப்போ நான் வந்து அந்த கேமரா தானே யூஸ் பண்ணுறேன், அந்த கேமராவில் வீடியோ எடுத்தேனென்றால் எனக்கு 35,000 ரூபாய் வந்து ஃபைன் வந்து போடுவாங்களாம். அது அப்படி எடுக்கணும் என்றால் வந்து பெர்மிஷன் எடுத்து அதுக்கு காசு பே பண்ணி தான் வந்து கேமரா யூஸ் பண்ணலாமா. ஃபோனில் வேணும் என்றால் எடுங்கலண்டாங்க. ஆனாலும் நான் வந்து சில விஷயங்கள் எடுத்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், என்னால் முடிஞ்ச சில விஷயங்களெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. முன்னுக்கு ஜனாதிபதி செயலகம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நம்மளோட டீம் இருக்கிறாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், இந்த வெளிநாட்டு கொக்குண்டு வாங்கள் அவங்கள் தான் நிற்கிறாங்க. இதை முதலாவது செய்யுங்கய்யா. இவ்வளோ பெரிய அழகான இதை வச்சுக்கொண்டு அங்கே இங்கே போர்ட் சிட்டி எல்லாம் வந்து செய்யுங்கள்.
இவ்வளோ அழகான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கெட்ட நாத்தம் அடிக்குது. அந்த அளவுக்கு மோசமாக வச்சிருக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு கொக்கு அது இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சிருக்கலாம். அது வந்து தலைநகரத்துக்கு முன்னுக்கு இருக்கிறது. இதெல்லாம் இயற்கை தந்த கொடை. அதை சரியாக பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் என்ன செஞ்சும் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் இப்போவே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னுட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், 35,000 ரூபா ஃபைன்னுட்டாங்க. கிட்டத்தட்ட நான் நினச்சேன் 35,000 ரூபாண்டை கொடுத்து போட்டு தான் போகணும் போலன்னு தான் நினச்சேன். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் தொடர்ச்சியாக எடுக்க வேணாம்ட்டாங்க. எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் ஃபைன் ஒன்று போடுவாங்களாம். அதே போல் கேமரா யூஸ் பண்ணிடலாம், ஃபோனில் வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம் ஆமாட்டாங்க. இன்னொன்று இது ஒரு குட்டி கேமரா உண்டு, இதுக்கே வந்து அனுமதி தர இல்லை. ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போதோ தெரிய இல்லை, அதை தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தில் இந்த டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. சில நேரத்துக்கு இதெல்லாம் சாத்தியமாகனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பிற்பாடு இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் நிற்கிறது என்னென்னா, இது ஒரு கடலுக்கு மேலே இருக்கிறனப்பா. கடலுக்கு மேலே என்னென்ன வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. பாலத்தை பாருங்கள், இந்த பாலத்தை பாருங்கள் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்கள்ட்டு சொல்லி வேலை இல்லையா. பார்க்குறதுக்கு கண்கொள்ளாத காட்சி அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கடலையா. கடலுக்கு உள்ளுக்கு இந்த மண்ணை மண் இதெல்லாம் போட்டு 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 நிரப்பி எல்லாத்தையுமே மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆசையாக இருக்குன்னு பார்க்க. கடும் வேலைப்பாடுகள் செய்கிறாங்க. சத்தமே இல்லாமல் உள்ளுக்கு பாருங்கள், கடும் வேலைப்பாடு செஞ்சு முடிச்சுட்டாங்க. எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் முடிச்சுட்டாங்களேன்னு. அதனால் இதில் கேமரா ஒன்றும் இருக்குது. நான் குட்டி கேமரா தானே, சின்ன குட்டி கேமரா, கைக்குள்ளே அடங்குற மாதிரிக்கு கேமரான்றனால சிக்கல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வீடியோக்கள் வந்து எடுக்கணும்டா, கேமராவில் எடுக்கணும்டா வந்து அனுமதி பெற வரணுமாப்பா. அதனால தானே பெருசாக எல்லா இடத்தையுமே சுற்றி காட்ட முடியாது. அதனால சும்மா சின்ன சின்ன இடங்களை காட்டுறேன். பாருங்களப்பா, இங்கே அங்கே பாருங்கள், அங்கே இதில் உங்களுக்கு கேமராவில் தெரியுதோ தெரியல, ஜூம் பண்ணாலும் அந்தளவுக்கு ஜூம் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன். கல்லெல்லாம் போட்டு அப்படியே போகுதுப்பா, அந்த மாதிரிக்கு போகுது. இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கள்ட்டு. இங்கே பாருங்கள், இதில் அதில் மெப்பை வந்து அப்படியே பக்காவாக போட்டிருக்காங்க. இப்படித்தான் வரப்போகுது போலன்ட்டு நினைக்கிறேன். அதை போட்டிருக்காங்க தெளிவாக. பார்க்குறதுக்கு இதில் வந்து ஒரு சின்ன போட்டில் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு சின்ன இடம் மாதிரிக்கு. ஆனால் எக்கச்சக்கமான இடமப்பா. இது கடலில் பெரிய ஒரு பிரதேசத்தையே பிடிச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் வருது. இந்த பாருங்கள், இதே மாதிரி தான் வரும் போல இருக்குது. இந்த பாருங்கள் எப்படியெல்லாம் போட்டு. இப்போ தான் ஒரு வெளிநாடு இந்த சுவிஸ் அமெரிக்கா மாதிரிக்கு செட்டப்புகள்லாம் பண்ணுறாங்க. இதுலேயே தெளிவாக போட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் ஓவர்வியூ சைன் போர்ட், ஸ்ரீலங்கா கொலம்பு போர்ட் சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் அழகாக தெளிவாக இதுகளெல்லாம். சைனா பாருங்கள், சைனா கம்யூனிகேஷன் ஸ்ரீலங்கா ஜூடியோ அர்பன் டெவலப்மெண்ட். அதாவது இது வந்து உண்மையாகவே இதில் பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குன்னால், இது சீனாவுக்கு சேஃப் ப்ரொடக்ஷன் ரெகுலேஷன் இதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்களா. ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, இது வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் தான் பெரும்பாலும் இருக்கும். அதாவது இலங்கை அரசாங்கம் கூட ஃப்யூச்சரில் இதில் வந்து அதிகாரம் செலுத்த முடியாது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் கேட்கும்போது தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. இதில் போக்குள்ள ஒரு தம்பி ஒருத்தன் சொன்னால், உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு கேட்டானா 3,500 3,500 ரூபாயா ஒரு சாப்பாடு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டிருக்கிறான், நாங்கள் உள்ளுக்கு இருக்கு போல இருக்குது. இங்கே பாருங்களப்பா, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க வந்து இது நிலம்தான். ஆனால் இது என்னட்டு மாற்றி இருக்கிறாங்கட்டா, கடலை. வெறும் கடலை வந்து இப்படி நிலம் மாதிரிக்கு மாற்றிருக்காங்களப்பா. இங்கே பாருங்கள், தென்னை மரம், எத்தனை தென்னை மரம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால், இந்த தென்னை மரமெல்லாம் இவ்வளவு வேகமாக வளருமா? இவ்வளோ வேகமாக வளர்றா ஊசி அடிக்கிற மாதிரி புதுசாக ஏதாவது வந்து அடித்து டெக்னிக்காக வந்து வளர்த்துருக்கணும். இல்லைண்டா இந்த பெரிய தென்னை மரத்தை கொண்டு வந்து நட்டுருக்காங்களா? இந்த பெரிய தென்னை மரத்தை எங்கே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த இப்போ தான் மரமெல்லாம் வளர்றதுக்கெல்லாம் வந்து பாய்லர் கோழிகள்லாம் வந்து ஊசியெல்லாம் அடிக்கிறாங்க. அது மாதிரிக்கு வந்து இன்ஜெக்ஷன்கள் அடித்து வளர்த்து எடுத்துருப்பாங்களோ தெரிய இல்லை. எலான் மஸ்கே வந்து மூளைக்குள்ளே சிப் பூட்ட போகிறேன்டா. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் என்ன? சீனாக்காரணிகள் தானே ஏகப்பட்ட வேலைகளை செய்வாங்க. இங்கே பாருங்களப்பா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறது ஒரு சின்ன இடம், தொடக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடத்தை தான் காட்டுறேன். இதை நீங்கள் பார்த்து போட்டு இதுதான் போட் சிட்டின்றலாம் நினச்சிடாதீங்க. சும்மா இன்னும் கொஞ்சம் இதுகளில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டி போட்டு போகிறேன். பாருங்களப்பா, நானும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சும்மா 2-3 செல்ஃபி 2-3 ஃபோட்டோலாம் அடிக்கலாம், நல்லா இருக்குதானா. ஆனால் விஷயம் என்னென்றால் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதிர்காலத்தில் வந்து பெரிய ஆப்புண்டு விழ போகுது.
எதிர்காலத்தில் இது வந்து சீனாவினுடைய ஆதிக்கத்துள்ளுக்கு போகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நானும் கொஞ்சம் பார்த்தேன். இதில் நிறைய சிக்கல் இருக்குது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில். ஆனால் இதில் இயற்கைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னதான் செஞ்சாலும் இயற்கையோட மோத இயலாது. ஒரு சின்ன சுனாமி ஏதோ ஒன்று ஏற்பட்டு இயற்கையினுடைய கடலினுடைய அந்த உயரம் வந்து சில நேரத்துக்கு வந்து அதிகரித்து ஏதோ ஒரு சமநிலை வந்து மாறுமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கதை முடிஞ்சு. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வாங்க. ஆனாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்து கொண்டு இருக்கலாம் போல இருக்கு. இங்கே பாருங்களப்பா, எவ்வளோ நேர்த்தி எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் பாருங்க பாலத்தை. நான் ஒரு 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 சின்ன இடத்த மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இருக்குதானே. நன்றி சொந்தங்களே, நன்றி.